ஹலோ மக்களை, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் ப்ளஸ் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், அது எந்த லெவலில் வந்து இப்போது வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ பணவீக்கத்தில் டிஸ்க்ளைமர் என்ன சொல்ல வருதுன்னா, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிஃப்டி 50 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி 50 என்ன பண்ணியிருக்கு, இதுக்கப்புறம் என்ன லெவலில் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து மூவ் பண்ண போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 48% வந்து, அதாவது 48 பாயிண்ட் வந்து ஹையாக வந்து க்ளோஸ் ஆச்சு. பட் ஆனால் இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் தாங்க இருந்துச்சு. ஒரு 600 பாயிண்ட் கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி இன்னைக்கு அதனால சஸ்டெயின் பண்ண வைக்க முடியல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், சார்ட்டுமே வந்து பெருசாக வந்து மூவ்மெண்ட் இல்லை. அப்படியே அரைச்ச மாதிரியே இருந்த மாதிரி இருந்தது. பெருசாக வந்து எங்கேயுமே மூவ்மெண்ட் இந்த வாட்டி கொடுக்கல. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனில் தான் வந்து இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மாறும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் ஒரு அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டாஸும் அதை தான் சொல்லுது, டிஐஎஸ் டேட்டாஸும் அப்படி தான் சொல்லுது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அடுத்த லெவலை வந்து உடைக்குதா அப்படி சொல்லிட்டு, உடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அதை பற்றி. ஆனால் இப்போ வந்து நிலமை வந்து இப்படிக்காவா, அதாவது டவுன் ட்ரெண்டா இல்லை வந்து அப் ட்ரெண்டா அப்படின்றத வந்து நம்மளால அதை யூகிக்க முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெஃப்ரெஷ் இல்லாமல் இருக்குது. பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78 பாயிண்ட் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸில் இருந்தது. ஸோ இதுவுமே வந்து மெயின் ரீசன் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்ததுக்கான ரீசன் தான். ஸோ அது ஏன் கீழே விழுந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது அடுத்த வீடியோ மீன்ஸ் அடுத்த ஸ்க்ரீனில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம போட்டு வச்ச சப்போர்ட்டை வந்து அதை டச் பண்ணிட்டு அடுத்த சப்போர்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஒரு நல்ல நியூஸ் வரும்போது கண்டிப்பாக இதை வந்து பிரேக் அவுட் பண்ணோம். வெயிட் பண்ணுவோம். இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகுதா பார்ப்போம். ஸோ ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு புது ஹால் டைம் ஐயை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வாரியர் எனர்ஜி நம்ம வந்து ஆல்ரெடி இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு வாரத்தில் வந்து 14% வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், இதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஹையை கொடுக்குதா அப்படி சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து நம்ம இந்த சிஜி பவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிஜி பவரும் வந்து ஒரு 1 வீக்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 30% வரைக்கும் இதோட அப் ட்ரெண்ட் இருந்தது. ஸோ நம்ம கரெக்டாக வந்து பிடிச்சிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 670 ரூபா ரேஞ்சில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக என்ன ஆக போகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா வந்து விழுந்துச்சு. ஒரு 3.5% கீழே வந்து விழுந்துச்சு. பட் ஆனால் க்ளோசிங்கில் வந்து ஓரளவுக்கு ஏற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் நல்ல ஒரு கம்பெனி. பட் ஆனால் இப்போ வந்து இதில் வந்து சில விஷயங்கள் வந்து உள்ள சரியில்லாத காரணத்தால் ப்ளஸ் ஏஐயோட அந்த ஒரு இம்பேக்டால் இப்போ இந்த கம்பெனியெல்லாம் கொஞ்சம் தத்தளிக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்கும். லாபம் செய்கிற கம்பெனி தான். ஸோ இந்த குவார்ட்டருமே வந்து ஒரு 63 கோடிக்கு மேலே வந்து லாபத்தை காட்டியிருக்காங்க. நெட்ஒர்த் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன லெவலில் வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படி சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டாக்குன்னு சொல்ல போனால் ஏஞ்சல் லோனை தான் சொல்லுவேன். ஸோ ஏஞ்சல் லோன் வந்து நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், நான் நேற்றுமே ஃப்ரெஷ் பை பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃப் இது வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிடர்ட் ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இவங்க வந்து ஸ்ப்ளிட் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ப்ளிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான அடுத்த லெவல் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு 4000 ரூபா ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் பண்ணும் அப்படின்றது என்னோட ஒரு புரிதலாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம். போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கான உண்டுகோலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். அதையும் வந்து உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ஒன்று வாங்கியிருந்தோம். அதாவது ஒரு எஃப்என்டோ கால் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த காலை நான் வாங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு. அதோட என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம சொன்ன லெவலில் வந்து இது ரீச் ஆயிடுச்சுங்க.
நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்ட்ரி வந்து நான் 40 ரூபால தான் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து நேற்று வந்து நான் முடியும் போது சொல்லியிருந்தேன். ஸோ என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அதோட என்ட்ரி லெவலில் வந்து ரீச் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ ரீச் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 9:15 இது வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து போட்டு வச்சிருந்ததை வந்து கரெக்டாக ரீச் பண்ணிட்டு அடுத்த கட்டமாகவே இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் டார்கெட்டாக நம்ம போட்ட 80 ரூபாவும் இது ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்கிற வீடியோ கிடையாது. ஜஸ்ட் நான் வாங்கினதை வந்து உங்ககிட்ட வந்து நான் டிஸ்கஸ் தான் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்ப்போம். ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாவாக இருக்குது இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை எந்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் ஆஃப் எஃப்ஐஎஸ் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. அதாவது அவனுங்க 10% தான் வாங்குறதுக்கான கெப்பாசிட்டியே எஃப்ஐஎஸ் கிட்ட இருந்துச்சு இவ்வளோ நாளா. பட் ஆனால் 2 நாளில் வந்து ரொம்ப கம்மி பண்ணி 20% இப்போ வாங்குற கெப்பாசிட்டியில் இருக்காங்க. ஸோ அதாவது 84 அப்படின்ற ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்காங்க. இன்னொரு 20க்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60 ஷார்ட் கவரிங் வந்துட்டாங்கன்னா அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை கையில் பிடிக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த நியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு 79 பாயிண்ட் வந்து ஏறிச்சு. அதேமாதிரி நிஃப்டி 50 வந்து ஓரளவுக்கு ஒரு 40 பாயிண்ட் வந்து ஏற்றிருந்தாங்க. ஸோ இதுக்கு இந்த நான் நிஃப்டியை சொன்னேன் பார்த்தீங்களா, நிஃப்டியை பார்க்கும்போது 600 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ இன்றைக்கும் ஒரு நல்ல ரேலி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் கிடைக்கல. அதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்ததுக்கு தான். பட் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, வை டிட் நாட் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி கெயின் எதுக்காக ஆகுது அப்படின்றத வந்து மெயினாக சொல்ல வராங்க. அப்படின்னா கன்சிக்யூட்டிவான ஒரு கெயின் ஏன் கொடுக்குது அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அண்டு இந்தியா ட்ரேட் டீல் பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸாக இருக்குது. பட் ஆனால் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. வீக்னஸ் ஆஃப் குளோபல் மார்க்கெட், அதாவது உலகம் ஃபுல்லாகவே நம்ம மார்க்கெட் இறங்கும்போது ஒரு நல்ல ஹையில் இருந்தது. பட் ஆனால் இப்போ நம்ம மார்க்கெட் ஏறுது. பட் ஆனால் உலக மார்க்கெட்டே படுத்து தூங்குது, செல் ஆஃப் ஆயிடுச்சு எல்லா மார்க்கெட்டுமே. ஸோ அதை வந்து இவங்க வந்து குறிப்பிடுறாங்க. பார்ப்போம் அது எந்த லெவலில் வந்து அது ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாப் 50 பார்ப்போம். இன்னைக்கு வந்து நிஃப்டி 50ல் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து, அதாவது என்ன செக்டார் வந்து டாப்பில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து எல்லா செக்டாருமே பர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஐடி செக்டாரை தாண்டி. பட் ஆனால் வந்து நம்ம ஸ்டாக் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா 38 ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு நிஃப்டி 50ல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஒரு 5% வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எட்டனால் வந்து ஒரு 5% வந்து நல்லாவே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, அதாவது ஜொமேட்டோ. அடுத்தது ஓஎன்ஜிசி ஒரு 3.5% வந்து நல்ல ஒரு கெயினில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து டாப் கெய்னர். பட் ஆனால் டாப் லூசரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து 7.5%, அதாவது நான் வந்து பார்க்கும்போது 8-9% கீழே விழுந்துருச்சு. பட் ஆனால் இப்போ வந்து இன்ஃபோசிஸ் 7.5% வந்து கீழே விழுந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கு. டிசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7% வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி HCL வந்து இன்னைக்கு வந்து 4.5% மேலே வந்து கீழே விழுந்திருக்கு. இது எல்லாமே ஐடி ஸ்டாக்காக தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் அது ஏன் விழுந்துச்சு, எதுக்கான விஷயமா வந்து விழுந்திருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த பேஜில் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து இன்னைக்கு கிரிப்டோ வந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னேன். அதாவது 500 பில்லியன் இன் தி வீக், அதாவது ஒரு பெரிய ஒரு செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு நம்ம கிரிப்டோ கரன்சியில். ஸோ பிட்காயின்லாம் வந்து இப்போதைக்கு வந்து சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி இது வந்து நல்லா கொண்டு வந்துருச்சு. அதாவது 15 மந்த் லோவில் வந்து இன்னைக்கு வந்து விழுந்திருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் லோன்றதை வந்து ரொம்ப பெருசாக பார்க்கணும். பிகாஸ் ஆஃப் 1000 ரூபா 2000 ரூபா கிடையாது, அது எல்லாமே லேக்ஸ் க்ரோஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இடம் பிட்காயினை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேயே வந்து ஒரு நிலவரம் இல்லாமல் நவம்பர் 2024 இருந்த ரேட்டை வந்து இப்போ வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 1.5 கோடிக்கு மேலே வந்து போச்சு பிட்காயின். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து ஒரு 76 லட்சம் கோடிக்கு வந்து இது வந்து இப்போ வித்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெரிய மைனஸாக பார்க்கப்படுது உலகம் ஃபுல்லாகவே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரு நல்ல ஒரு அசட்டு, அதாவது ஒரு குளோபல் எக்ஸ்சேஞ்சு ப்ளஸ் வந்து ஆப்ஷன் செயின் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதுவே இப்படி இருக்கு அப்படின்னா அடுத்த காயின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பேர் வாயில வராத பேர்லாம் இருக்கும். ஈத்தர்னு இருக்கும், டாகின்னு இருக்கும், அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு. ஸோ அந்த காயின்ஸோட நிலைமையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணல, பட் ஆனால் இன்வெஸ்டராக பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்றத வந்து
பார்க்கணும். ஸோ அதனால தான் தெரியாத இடத்துல போயிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது. இது வந்து நம்ம கிட்ட இன்னும் லீகல் கிடையாது இந்தியால. ஸோ லீகல் ஆகும்போது கண்டிப்பா இத வந்து பார்க்கலாம். அடுத்த நியூஸா வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10 கீ என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அ யுஎஸ் யுஎஸ் டெக்ல வந்து ஒரு சில செல் ஆஃப் வந்து குளோபலா வந்து நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி கோல்டு ரேட் வரைக்கும் இன்னைக்கு என்னென்ன மிக்ஸ்டா இருக்கு அப்படின்றத வந்து ஃபுல்லா பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப்பனீஸ் நிக்கி ஆகட்டும், இல்ல வந்து டோக்ஸியஃப் அதே மாரி சவுத் கொரியாவோட குஷி ஆகட்டும், ஸோ ஹாங்ஸங்கோட சைனாவோட ஹாங்ஸங் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு செல் ஆஃப வந்து ஃபேஸ் பண்ணியிருக்குங்க. ஒரு 1.5% கீழ வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆனா நிஃப்டி நிஃப்டி வந்து நல்லாவே வந்து ஒரு பாயிண்ட்ஸ வந்து ஏத்தியிருந்தாங்க. ஒரு 600 பாயிண்ட்ஸுக்கு மேல வந்து இன்னைக்கு நிஃப்டி நிஃப்டிய வந்து பிளஸ்ல காட்டியிருந்தாங்க. பட் ஆனா க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி நிஃப்டி 7 பாயிண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அத வந்து சொல்ல வராங்க. அதே மாரி இன்னைக்கு சென்செக்ஸ் அதாவது யுஎஸோட வால் ஸ்ட்ரீட்ல வந்து டவ் ஜோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 0.5% வந்து கீழ விழுந்திருக்கு. அதே மாரி S&P 500 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1% வரைக்கும் கீழ விழுந்திருக்கு. நேத்தோட செக்ஷன்ல. பட் ஆனா இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்பதான் வராங்க. ஸோ அதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து இந்த ஐடி ஸ்டாக் எதுக்காக கீழ விழுந்துச்சு? குளோபலா எதுக்கு எல்லா இடமும் செல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். சைனால வந்து ஏஐ வச்சு ஆ பில்ட் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் இருக்குல்ல, அதோட செலவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி இப்போ பண்ற செலவ விட ஒரு 3, 4 மடங்கு கம்மி அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஸோ அத வந்து இப்ப சைனாக்காரன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, Google ஆகட்டும், ஓப்பன் ஏஐ ஆகட்டும், ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், இவங்க எல்லாரோட கம்பெனியோட ஷேரும் வந்து கீழ விழ ஆரம்பிச்ச உடனே, நம்ம இந்தியன் மார்க்கெட்டு அவங்கள நம்பி தான் வந்து இப்போ இவங்கள ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, அவங்க பிசினஸ் பண்றதே வந்து யுஎஸ்க்காக, அதே மாரி யூரோப்க்காக, இவங்களுக்காக தான் வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஐடி செக்டார் பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அவங்களோட மெயின் செக்டார்ல இருக்கிற அந்த என்விடியா ஆகட்டும், எல்லாமே வந்து கீழ விழும்போது, நம்மளோட இந்தியன் மார்க்கெட் மட்டும் எப்படி ஏறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழ விழுந்ததுக்கான ரீசன் அதுதான். அது ஒண்ணே ஒண்ணு தான் ரீசன். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு செக்டார்லயே வந்து ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் இருந்தது. ஒரு 7% கீழ வந்து செக்டாரே வந்து கீழ விழுந்துச்சு. இதுல வந்து மெயினா விழுந்தது என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபோசிஸ் தான் வந்து மெயினா விழுந்துச்சு. ஒரு 7.5% மேல. அதுக்கு அடுத்தது டிசிஎஸ் விழுந்திருந்து, எல்&டி விழுந்திருந்து, டெக் மகேந்திரா எல்லா கம்பெனியுமே இன்னைக்கு வந்து ஒரு ஷெல் ஆஃப வந்து எதிர்பார்த்து பண்ணிட்டு இருந்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் ஐடியுமே வந்து கீழ விழுந்திருந்துச்சு. சைனா சைனா மட்டும் அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். பட் ஆனா செல் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இது மெயின் ரீசன் வந்து இப்போ வந்து ஒரு ஏஐயோட அந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெருசா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைனாக்காரன் உள்ள வந்துட்டு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெருசா இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இது பண்ணாலே போதும் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா, அது எந்த லெவலுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து இப்ப புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்ததா லாஸ்ட் நியூஸா வந்து இந்த டாடா பவர பத்தி பார்ப்போம். டாடா பவர் வந்து Q3 ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது லாபம் குறைஞ்சிருக்கு. ஸோ 25% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாபத்த வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ 772 கோடி தான் வந்து ரெவென்யூவே வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது 9% வந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஆகட்டும், இல்ல எக்ஸ்பான்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. 78 கோடி வந்து புதுசா வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நியூ லேபர் கோட்ஸ் அப்படின்ற வந்து இதுல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம். இது எந்த லெவலுக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட்ட வந்து சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கரண்ட்டா வந்து மார்க்கெட்ல வந்து டாடா பவர் வந்து ஒரு ரூ. 371 ரேஞ்சில வந்து இது வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன ரேஞ்சு வந்து பண்ண போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பட் ஆனா இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டா தான் இந்த கம்பெனி இருக்கும். ஃபியூச்சர் பேஸ்டு கம்பெனி தான். பட் ஆனா இந்த நியூ லேபர் கோட்ல வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னையோட வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இது நீங்க எனக்கு குடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் ஏற 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 தான் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்றத இன்னும் கிளியரா பண்ண முடியும். வியூஸ் போக 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 தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து
உங்ககிட்ட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இன்னும் நிறைய வந்து உங்களுக்காக சொல்லித் தர முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மீ. அதே மாரி நிறைய ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நன்றி மக்களே!